வணக்கம். உழைப்பும் முதலீடு போன்றதே எனும் தத்துவம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சூழல் விரைவில் உருவாகும் என்று கூறி மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் முக்கிய தலைவர்கள் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், எண்ணற்ற தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலை உள்ளிட்ட தொழிற்சங்க உரிமைக்காக போராடி உயிர் நீத்த தினமே மே தினம் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகிக்கும் தொழிலாளர்களாகிய அனைவருக்கும் தன்னுடைய மே தின வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உழைக்கும் மக்களின் திருநாளாக கருதப்படும் இந்த மே தினத்தில் உழைக்கும் பாட்டாளி வர்க்க தோழர்கள் அனைவருக்கும் தனது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார். உழைப்பும் முதலீடு போன்றதே எனும் தத்துவம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சூழல் விரைவில் உருவாகும் என்றும், உலக தமிழர்களின் ஒற்றுமை இதனை சாத்தியப்படுத்தும் என்பதில் ஐயமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் ராஜவேலு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், 8 மணி நேர உழைப்பும் 8 மணி நேர ஓய்வும் தொழிலாளர்கள் பெற்றுத் தீர்வதற்கு அடித்தளமாக அமைந்த மே தினத்தில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் விவசாயிகளுக்கும் பிற தொழிலாளர்களுக்கும் தினமான மே தினத்தில் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், வளமான வாழ்வு நமது உரிமை, தளராத உழைப்பு நமது கடமை என்ற பேரறிஞர் அண்ணாவின் வாக்கு என்றும் நிலைத்திட தொழிலாளர்கள் அனைவரும் மகிழ்ச்சியான வாழ்வு பெற்றிட வாழ்த்துவதாக கூறியுள்ளார். முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் வெளியிட்டுள்ள மே தின வாழ்த்து செய்தியில், உழைக்கும் வர்க்கத்தின் திருநாளாக கொண்டாடப்படும் இந்த மே தினம் உழைக்கும் தோழர்களிடையே ஒற்றுமையையும் அவர்களது வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்ப்பதாக அமையட்டும் என்று மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். திருக்கனூரை அடுத்த சுத்துக்கேணியில் சொத்து தகராறில் தொழிலாளியை அடித்துக் கொன்ற 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருக்கனூர் அருகே உள்ள சுத்துக்கேணி காலனியைச் சேர்ந்த குப்புசாமி என்ற கூலி தொழிலாளிக்கும் அவரது சகோதரர் பாலகிருஷ்ணனுக்கும் இடையே சொத்து தகராறு இருந்து வந்த நிலையில், குப்புசாமிக்கும் பாலகிருஷ்ணனின் மைத்துனர் ராம்குமாருக்கும் இடையே சாராய கடையில் தகராறு ஏற்பட்ட நிலையில் பின் வீட்டிற்கு சென்ற குப்புசாமியை ராம்குமார் மற்றும் பாலகிருஷ்ணனின் மகன்கள் வெற்றிவேல், ஐயனார் ஆகிய 3 பேரும் தாக்கி தகராறில் ஈடுபட்டனர். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த குப்புசாமி தலையில் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து சம்பவம் குறித்து கொலை வழக்கு பதிவு செய்த திருக்கனூர் காவல்துறையினர் வெற்றிவேல், ஐயனார், ராம்குமார் ஆகிய 3 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் முதியோர் உதவித்தொகை பெற முடியாதவர்கள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முன்பு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் மாதந்தோறும் முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த சில மாதங்களாக அதனை வழங்காமலும் காலதாமதமும் ஏற்பட்டு வருகிறது. இதற்கிடையே உதவித்தொகையை வங்கிகள் மூலம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு பலர் அதற்கான ஆவணங்களை வங்கிகளில் சமர்ப்பித்துவிட்ட நிலையில் பலரும் இன்னும் சமர்ப்பிக்காமல் உள்ளதால் உதவித்தொகை பெறுவதில் பெரும் சிக்கலும் குழப்பமும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மார்ச் மாதத்திற்கான உதவித்தொகை நேற்று 29ஆம் தேதி முதல் அங்கன்வாடிகளில் வழங்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து முறையாக அறிவிக்காததால் அங்கன்வாடிகளில் உதவித்தொகை கேட்க சென்ற போது துறைக்கு பணத்தை திருப்பி அனுப்பிவிட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். இதேபோன்று வங்கிகளும் பயனாளிகள் முறையான ஆவணம் செலுத்தவில்லை என பணத்தை துறைக்கே திருப்பி அனுப்பிவிட்டதாக தெரிவித்ததால் உதவித்தொகை கிடைக்காத முதியோர்கள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முன்பு திரண்டனர். இதனிடையே துறை ஊழியர்கள் பணத்தை அங்கன்வாடிக்கு மீண்டும் அனுப்பிவிட்டதாகவும் அங்கு பெற்றுக்கொள்ளுமாறும் கூறியதால் உதவித்தொகைக்காக கொளுத்தும் வெயிலில் அலையும் முதியவர்கள் சோர்வும் கவலையும் அடைந்தனர். அப்போது அங்கிருந்த முதியவர்கள் 5 பேர் மயங்கி விழுந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதுக்கடைகளில் CCTV கேமரா கட்டாயம் பொருத்த வேண்டும் என்று பார் உரிமையாளர்கள் நல்லுறவு கூட்டத்தில் கண்காணிப்பாளர் பழனிவேலு அறிவுறுத்தியுள்ளார். காவல்துறை மற்றும் மதுக்கடை உரிமையாளர்கள் நல்லுறவு கூட்டம் தவளக்குப்பம் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் கண்காணிப்பாளர் பழனிவேலு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆய்வாளர்கள் குணசேகரன், ஜிந்தா கோதண்டராமன், மோகன்குமார், உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் மற்றும் மதுக்கடை, கள்ளுக்கடை, சாராயக்கடை உரிமையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கண்காணிப்பாளர் பழனிவேலு பேசுகையில், மதுக்கடை ஊழியர்கள் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் கடைகளில் CCTV கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்றும், ஏனெனில் மதுக்கடைகளில் நடைபெறும் குற்ற சம்பவங்களுக்கு ஆதாரம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க முடிவதில்லை என்றும், எனவே CCTV கேமரா பொருத்தினால் விரைவில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து உரிய தண்டனை பெற முடியும் என்று கூறினார்.
அதேபோன்று ரவுடிகள் கடையில் மிரட்டினாலோ அச்சுறுத்தினாலோ உடனடியாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் அளிக்குமாறும் கேட்டுக்கொண்ட அவர் வசூலாகும் பணத்தை இரவு நேரத்தில் எடுத்து செல்வதை தவிர்த்து பகல் நேரங்களில் எடுத்து செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். புதுவையிலிருந்து தமிழகத்திற்கு கடத்த முயன்ற 15 டன் ரேஷன் அரிசியை உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுவை கோரிமேடு காவல்துறையினர் உதவி ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் போக்குவரத்து முனையத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்ட போது அங்கு நின்றிருந்த லாரியில் மூட்டைகளில் அரிசி இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு உதவி ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையிலான போலீசார் மூட்டைகளை சோதனையிட்டு அதில் ரேஷன் அரிசி இருந்ததும் அது தமிழகத்திற்கு கடத்த இருந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து லாரியையும் அதிலிருந்த 15 டன் எடையுள்ள 306 மூட்டை அரிசியையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் லாரி உரிமையாளரையும் தப்பி ஓடிய டிரைவரையும் தேடி வருகின்றனர். சேதராப்பட்டு பகுதி புதுவை அரசால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பல்வேறு கட்சியினர் பங்கேற்ற பட்டினி போராட்டம் சேதராப்பட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சதுக்கம் முதன்மை சாலையில் நடத்தப்பட்டது. சேதராப்பட்டு பழைய காலனிக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும், காலனியை ஒட்டியுள்ள சாராய கடையை அகற்ற வேண்டும், சுடுகாட்டிற்கு மதில் சுவர் கட்டித்தர வேண்டும், அங்கன்வாடி கட்டிடம், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, சுத்தமான சுகாதாரமான குடிநீர் வசதி, பொது கழிப்பிடம், ரேஷன் கடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும், ஆரம்ப சுகாதார நிலையத்தை 24 மணி நேர அவசர சிகிச்சை மற்றும் படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தப்பட்ட பட்டினி போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் பாவாணன் துவக்கி வைத்தார். அமுதவன், விடுதலை வளவன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் ஆதரவாக கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினர். சேதராப்பட்டு காலனி மக்கள் ஏராளமானோர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுவை அரசு ஊழியர் சம்மேளனத்தினர் தலைமை தபால் நிலையம் முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் 7வது ஊதிய குழுவை அமைத்திட வலியுறுத்தியும் புதிய பென்ஷன் மசோதாவை கைவிட வலியுறுத்தியும் தலைமை தபால் நிலையம் முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன கௌரவ தலைவர் CH பாலமோகனன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் 7வது ஊதிய குழுவை அமைக்க வேண்டும் எனவும் புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். வம்பாக்கீரப்பாளையம் குண்டுவீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து 3 தனிப்படை அமைத்து போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். புதுவை வம்பாக்கீரப்பாளையத்தைச் சேர்ந்த நகராட்சி ஊழியர் மணவாளன் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வெட்டி கொலை செய்யப்பட்டார். இவ்வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜசேகரன் மற்றும் அவரது கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டு பின் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் கிருமாம்பாக்கம் நரம்பையில் தங்கியிருந்த ராஜசேகரனை நேற்று 29ஆம் தேதி காலை 3 பேர் கொண்ட கும்பல் வீடு புகுந்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. அதைத் தொடர்ந்து வம்பாக்கீரப்பாளையத்தில் உள்ள ராஜசேகர் வீட்டிற்கு சென்ற மர்ம கும்பல் நாட்டு வெடிகுண்டுகளை வீசியதுடன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் 10க்கும் மேற்பட்ட குண்டுகளை வீசி சென்றதில் 3 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் பர்வேஸ் அகமது, கண்காணிப்பாளர் ராமராஜு, தாசில்தார் ரமேஷ் ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்திய நிலையில் குண்டுவீச்சு சம்பவத்தால் அப்பகுதி மக்களிடையே பதற்றமான சூழ்நிலையும் இரு தரப்பிற்கும் இடையே எந்நேரமும் மோதல் ஏற்படலாம் என்ற பரபரப்பும் நிலவியதால் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டனர். மணவாளன் கொலைக்கு பழிக்கு பழியாக நடைபெற்றுள்ள இச்சம்பவத்தில் வம்பாக்கீரப்பாளையத்தைச் சேர்ந்த குணா, அசோக், பிரவீன், தாவீது உள்ளிட்ட 8 பேர் கொண்ட கும்பல் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்ததை அடுத்து 147, 148, 307 ஆகிய பிரிவுகளிலும் 3 மற்றும் 4 குண்டுவெடிப்பு பிரிவுகளிலும் வழக்கு பதிவு செய்து 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். சென்டாக் நிதி முறைகேடு குறித்து CBI விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி தேசிய மாணவர் இயக்கத்தினர் ஆளுநர் இக்பால் சிங்கிடம் மனு அளித்தனர். தேசிய மாணவர் இயக்கமான அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பின் மாணவர்கள் மாவட்ட பொறுப்பாளர் சிவா தலைமையில் ஆளுநர் இக்பால் சிங்கை ராஜ்நிவாசில் சந்தித்து மனு அளித்தனர். அதில் கடந்த 2010-2011 கல்வியாண்டில் சுமார் 29 மாணவர்கள் பெயரில் 20 லட்சம் ரூபாய் வரையில் சென்டாக் நிதி உதவியை அரசு ஊழியர்கள் போலி ஆவணம் மூலம் மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டு துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவதாகவும், ஆனால் அது போதுமானது அல்ல என்றும் இத்திட்டம் துவங்கப்பட்ட நாளிலிருந்து முழுமையாக ஆய்வு செய்து CBI வசம் இவ்வழக்கை ஒப்படைக்க வேண்டும் அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு முழு விசாரணையை நடத்தி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தி தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். முதலியார்பேட்டை ஸ்ரீ வன்னிய பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முதல் கால பூர்ணகதி நடைபெற்றது.
புதுவை முதலியார்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ வன்னிய பெருமாள் திருக்கோவில், ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் தேவஸ்தானம், ஸ்ரீ வித்யாலட்சுமி ஹைகிரிவரு பெருமாள் ஆலய அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நாளை 1ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இதன் துவக்க பூஜைகள் கடந்த 27ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வந்த நிலையில் கும்பாபிஷேகத்திற்கான முதல் கால பூர்ணாகதி இன்று 30ஆம் தேதி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவர் பெருமாள் கும்பங்கள், யாகசாலை பிரவேசம், துவார தோரண, கும்ப மண்டல சதுஸ்தான பூஜையும் தொடர்ந்து முதல் கால பூர்ணாகதியும் திருமஞ்சனமும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கிருமாம்பாக்கம் நரம்பை பகுதியில் அரிவாள் வெட்டு சம்பவத்தை தொடர்ந்து அங்கு தீவிர வெடிகுண்டு சோதனை நடத்தப்பட்டது. புதுவை வம்பாக்கீரபாளையத்தை சேர்ந்த நகராட்சி ஊழியர் மணவாளன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்த அதே பகுதியை சேர்ந்த ராஜசேகரன் மணவாளன் தரப்பினரால் கிருமாம்பாக்கம் நரம்பை பகுதியில் நேற்று 29ஆம் தேதி சரமாரியாக வெட்டப்பட்டார். இதையடுத்து அவர் அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனிடையே இச்சம்பவத்தின் போது மணவாளன் தரப்பினர் விட்டு சென்ற 2 நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் கைப்பற்றிய நிலையில் வெடிகுண்டு நிபுணர்கள் நரம்பை பகுதியில் தீவிர வெடிகுண்டு சோதனை நடத்தினர். மேலும் மோப்பநாயும் வரவழைக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டது. பாகூர் மற்றும் கொரவள்ளிமேடு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள்களை அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். புதுவை அரசு சமூக நலத்துறை மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பாகூர் பாரதி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி முதல்வர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு இலவச சைக்கிள்களை வழங்கினார். இதேபோன்று கொரவள்ளிமேடு சுப்பிரமணிய படையாட்சி அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அமைச்சர் தியாகராஜன் இலவச சைக்கிள்களை வழங்கினார். பள்ளி துணை முதல்வர் சாஸ்திரி மற்றும் ஆசிரியர்கள் பலர் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.